Welcome back students. Today we are going to learn chapter 8 exercise 8.3 the fifth sum. I buy a TV for rupees 10,000 and sell it at a profit of 20%. How much money do I get for it? So buy a TV அப்படினா that is the cost price. Okay. So cost price amount is 10,000 and sell it. இதை நான் விற்கும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 20% ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேவா 20% ப்ராஃபிட் என்னன்னு தெரியும் உங்களுக்கு, லாபம் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போது நம்ம அந்த ப்ராஃபிட் அமௌண்ட் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அந்த இதை விற்றுருப்பாங்களா 10,000க்கு 20% லாபத்தோடு விற்றுருப்பாங்க. ஸோ அப்போது செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோங்கிறதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஹவு மச் மணி டு ஐ கெட் ஃபார் இட்? ஸோ வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் த செல்லிங் ப்ரைஸ், அதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ here the CP amount is 10,000, the cost price amount is 10,000, the profit is 20%, not a amount, it is a percentage. Okay, and the SP is what? So profit is 20% of the cost price. இந்த 20% வந்து cost priceல எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, 20% எப்படி ரைட் பண்ணுவோம்? 20/100 into the cost price amount is 10,000. So 20 cancel. So 20 into 100 2,000. Okay, 20 into here 100. So 20 into 100 2,000. So the profit amount is 2,000. So 10,000க்கு ஒரு பொருளை வாங்கி என்ன செய்கிறாங்க, அந்த டிவியை வாங்கிட்டு அதில் 2,000 rupees ப்ராஃபிட்டோடு அவங்க விற்றுருக்காங்க. அப்போ எவ்வளோ ரூபாய்க்கு செல் பண்ணியிருப்பாங்க? செல்லிங் ப்ரைஸ் அமௌண்ட் இஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா, ஸோ தட் இட் மீன்ஸ் 12,000 அமௌண்ட். ஓகேவா, ஸோ 10,000 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 12,000 rupeesக்கு அதை செல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹவு மச் அமௌண்ட் இஸ் த ப்ராஃபிட்? 2,000 rupees. Okay, so here the profit, we know the profit formula, profit equal to SP minus CP. Okay, profit கிடைக்கே அப்படின்னா என்ன ஆகும்? SP amount is the greater. So greater amountல இருந்தால் நம்ம lower amount வந்து lesser amount subtract பண்ணுவோம். So SP minus CP. So we find out the SP. ஓகேவா, SP தானே find out பண்ணுவோம். So SP இங்கே இருக்கட்டும், left sideலே right sideலே keep the right side SP and the transpose to the CP to the left side. So profit plus CP னு வந்திருக்கும். ஸோ அதை இப்படி தான் சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். ஓகேவா, இங்கே இருக்கிறத லெஃப்ட் சைடு டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது ப்ராஃபிட் ப்ளஸ் சிபி. ஸோ அதை தான் சிபி ப்ளஸ் ப்ராஃபிட்னு எழுதியிருக்கும். The CP amount is 10,000 and profit amount is 2,000. Finally add these two amounts, we get here 12,000. So the SP is the 12,000. ஸோ ஒரு பொருளை 10,000க்கு வாங்கி அவங்க 20%க்கு அவங்களுக்கு ப்ராஃபிட் வரும்போது என்ன ஆகும்? இந்த அமௌண்ட்லேருந்து அது இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேவா, லாஸ்னால் டிக்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேவா, this is the second method for this sum. SP equal to, this is one of the formula. Okay, so SP equal to CP 1 plus profit by 100. ஓகேவா, இது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி அப்ளை பண்ணுறோம். இங்கே வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுகிறோமா, 10,000ல் 20% எவ்வளவு, அதுக்கப்புறமா அந்த ப்ராஃபிட் அமௌண்ட்டையும் சிபி ஆட் பண்ணால் எஸ்பி அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இங்கே this is the formula, CP equal to 1 plus profit by 100. So CP amount is 10,000, 1 plus the profit percentage is 20. So 20%னால 20/100. So here the 100 நம்ம இங்கே பண்ணிக்கலாம். ஓகேவா, 100 plus 20 எவ்வளவு? 120. புரியுதா, இதுலேருந்து இங்கே மல்டிப்ளை பண்ணும். 100 plus 20, 120 divided by 100. So here 20 cancel. 100 into 120 என்ன மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 12,000. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாலையும் நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணி இந்த சம்க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சிக்ஸ்த் சம், ஜூகி செல் ஏ வாஷிங் மிஷின். வந்து அந்த செல்னானது செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா, அந்த வாஷிங் மிஷினை விற்கிறாங்க. எவ்வளோக்கு விற்கிறாங்க அப்படின்னா 13,500. லாஸஸ் மீன்ஸ் அப்போது அவங்களுக்கு நஷ்டமாயிருக்கு. ஓகேவா, 20% இந்த அமௌண்ட்டில் 20% ஒரு அமௌண்ட் இருக்குல்ல. ஏன்னா ஒரு பொருள் வாங்குகிற பொருள்லேருந்து தான் நம்ம லாஸையோ ப்ராஃபிட்டையோ நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். விற்கிற அமௌண்ட்லேருந்து 20% கிடையாது. ஒரு பொருளை வாங்கியிருப்பாங்க, அதில் 20% லாஸ் ஆக போய் அவங்க எவ்வளோ ரூபாய்க்கு அந்த வாஷிங் மிஷினை விற்றுருக்காங்க அப்படின்னா 13,500க்கு. ஓகேவா, 13,500 இந்த பார்கெயின். வாட் வாஸ் த ப்ரைஸ் அட் விச் ஷீ பாட் இட்? ஸோ அந்த பொருளை எவ்வளோ ரூபாய்க்கு, பாட்னா என்னது, காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்காங்க. அந்த பொருளை, அந்த வாஷிங் மிஷினை எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க, அதான் கொஸ்டின். ஓகே, அந்த பொருளை வாங்குறதுலேருந்து 20% நஷ்டமாயிருக்கு. அந்த நஷ்டமானதுக்கப்புறமாவும் அவங்க வந்து அந்த வாஷிங் மிஷினை விற்கிறாங்க. விற்கும்போது என்ன அமௌண்ட் கிடைக்குன்னா 13,500 rupees கிடைக்கும். ஓகே, ஸோ வாட் இஸ் த காஸ்ட் ப்ரைஸ் அமௌண்ட் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணோம். So the selling price of the washing machine is 13,500. Loss equal to 20% and the cost price is what? Okay, next we move to the solution.
ஸோ லாஸையோ ப்ராஃபிட்டையோ எதுலேருந்து 20% அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணால் காஸ்ட் ப்ரைஸ். பட் வி டோன்ட் நோ அபவுட் த காஸ்ட் ப்ரைஸ் ஃபார் திஸ் சம். ஓகே, ஸோ நம்மளுக்கு இந்த காஸ்ட் ப்ரைஸ் இந்த சம்மில் தெரியாது. அப்போ நம்ம அதை வந்து எக்ஸோ இல்லாட்டி சிபிஓ அப்படின்னு அந்த வேரியபிளோட வச்சுக்கணும். ஓகே, ஸோ 20% மீன்ஸ் 20/100 இன்டூ காஸ்ட் ப்ரைஸ் தெரியாது, ஸோ சிபின்னு வச்சுருக்கு. ஸோ 120 is 20, 25 is 100. ஸோ 1/5 இன்டூ சிபி. ஓகேவா, அதை எப்படி எழுதிக்கலாம்? 1/5 சிபின்னு எழுதிக்கலாம். ஓகேவா, 1/5 இன்டூ சிபினா என்ன மீனிங்? 1/5 சிபி அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ வி நோ வெல் the loss amount, லாஸ்க்கு என்ன ஃபார்முலா? சிபி மைனஸ் எஸ்பி. ஸோ நம்ம சிபி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னால சிபியை ஒரு சைடு வச்சுக்கோங்க, இந்த எஸ்பியை இந்த சைடை டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது லாஸ் ப்ளஸ் எஸ்பின்னு மாறும். ஸோ லாஸ் எவ்வளவு? 1/5 சிபி. த செல்லிங் ப்ரைஸ் இஸ் வாட்? 13,500. லாஸ் ஈக்குவல் டு சிபி மைனஸ் எஸ்பி. சிபியை நீங்கள் வந்து லெஃப்ட் சைட்லேயே ரைட் சைட்லேயே இருக்கட்டும், இந்த எஸ்பியை டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது லாஸ் ப்ளஸ் எஸ்பி. ஓகேவா, 1/5 இன்டூ சிபிங்கிறது 1/5 சிபி. that is the loss. Okay, so loss equal to CP minus SP. CPயை இங்கே ரைட் சைடில் இருக்குன்னா ரைட் சைடில் வச்சுக்கோங்க. ஓகேவா, அது எஸ்பி அமௌண்ட்டை லெஃப்ட் சைடுக்கு டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது லாஸ் ப்ளஸ் எஸ்பி. ஸோ 1/5 லாஸ் அமௌண்ட் இஸ் வாட்? 1/5 சிபி ப்ளஸ் த எஸ்பி இஸ் வாட்? 13,500. ஸோ சிபி இருக்கட்டும், இந்த சிபியை டிரான்ஸ்போஸ் பண்ணுங்கள் லெஃப்ட் சைடுக்கு. ஓகேவா, சிபினா என்ன மீனிங்? 1 சிபின்னு அர்த்தம். ஓகேவா, so 1 CP minus 1/5 CP equal to 13,500. so CP காமனாக இருக்குது, அதை நம்ம வந்து இது எக்ஸாம்பிள் சம்மில் ஒன்று பார்த்தோம். ஓகே, CP equal to CP காமனாக இருக்கும்போது here the 1 is remaining, so 1 minus 1/5. so நம்ம 1 minus 1/5 என்னது? 5 minus 1. so 5 minus 1 4/5 CPன்னு வரும். In the right side 13,500, that is the selling price amount. Okay, so we get we find out the cost price amount. so cost price equal to 13,000 into the in the side transpose amount reciprocal மாறும். 4/5 reciprocal மாறும்போது 5/4 ஆகும். so நம்ம 4 table அதை cancellation பண்ணுறோம். so 3,375 வருது. ஓகே, cancellation பண்ணுவோம். so இந்த 3,375 5 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 5 5 is 25, carry 2. 7 5 is 35 plus 2 எவ்வளவு? 37, carry 3. 5 3s are 15. 15 plus 3 18, carry 1. and 15 plus 1 என்னது? 16. so 16,875. so அந்த வாஷிங் மிஷினோட அமௌண்ட் 16,875. இதில் 20% லாஸ் ஆகிருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த அமௌண்ட் தான் கிடச்சிருக்கு அப்படின்னா 30 விற்கும் போது எவ்வளோ அமௌண்ட் தான் இருக்குது அப்படின்னா 13,500. ஓகே, காஸ்ட் ப்ரைஸ் இஸ் திஸ் ஒன். இதுலேருந்து லாஸ்னால் கண்டிப்பாக அந்த அமௌண்ட் என்ன இருக்கும்? குறைஞ்சிருக்கும். ஓகே, ஸோ த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த வாஷிங் மிஷின் ஈக்குவல் டு என்னது? 16,875. ஸோ இதையே நீங்கள் இந்த மெத்தட் 2லையும் ஃபாலோ பண்ணலாம். இது வந்து ஃபார்முலா. ஓகே, எஸ்பி ஈக்குவல் டு சிபி. அங்கே ப்ராஃபிட்னால 1 ப்ளஸ் ப்ராஃபிட் பை 100ன்னு போட்டோம். இங்கே வந்து என்னது? சிபி ஈக்குவல் டு 1 மைனஸ் லாஸ் பை 100 அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ எஸ்பி அமௌண்ட் இஸ் 13,500. சிபி வி டோன்ட் நோ அபவுட் தட். சிபி 1 மைனஸ் 20/100. ஸோ 100 மைனஸ் 20 எவ்வளோ வரும்? 80/100. அண்ட் ஹியர் ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது 100/80. ஸோ கேன்சலேஷன் பண்ணிங்கனாலும் சேம் அமௌண்ட் தான் கிடைக்கும். ஓகேவா, அண்ட் த நெக்ஸ்ட் சம் இந்த exercise 8.3, the 7th sum. The first one, chalk contains calcium, carbon and oxygen in the ratio. So ஒரு chalk piece எடுத்திருக்கோம் அப்படின்னா அந்த chalkல என்னெல்லாம் contain ஆயிருக்கு அப்படின்னா calcium, carbon and oxygen. The calcium ratio வந்து 10. ஓகேவா, பார்ட்ஸ் வந்து 10 and carbon parts வந்து 3 and the oxygen parts is 12. So this is the ratio of the calcium, carbon and oxygen. 10 for calcium, 3 for carbon and 12 for oxygen. Okay, and find the percentage of a carbon in chalk. So இதில் வந்து எல்லாத்தோடைய percentage அவங்க கேட்கல, only for the carbon. ஓகேவா, அந்த chalk pieceல எவ்வளோ கார்பன் இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எப்படி ரேஷியோ இருந்துச்சுன்னா என்ன செய்வோம்? சம் ஆஃப் த ரேஷியோ பார்ட்ஸ், இந்த ரேஷியோவை எல்லாம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணோம், அதை டினாமினேட்டரில் நம்ம ரைட் பண்ணோம். இப்போ எதுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம்? கார்பனுக்கு. ஸோ கார்பனுடைய பார்ட்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும்? 3. ஓகேவா, 3 இன்ட்டு பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுனால மல்டிப்ளை பை 100. ஓகே, ஏற்கனவே இதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ சம் ஆஃப் த ரேஷியோ பார்ட்ஸ் ஈக்குவல் டு 10 + 3 + 12. இந்த ரேஷியோ பார்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறோம். ஸோ 25. We find out the percentage. So percentage of a carbon in chalk equal to how many parts in a carbon? Yes, is a 3. So 3 by the total parts. Okay, total ratio parts எவ்வளவு? 25. Percentage convert பண்றனால 100 ஆல multiply பண்றோம். So 25 4s are 100. 4 3s are என்னது? 12%. The percentage of a carbon
இந்த chalk piece is 12%. Okay, chalk piece la carbon உடைய percentage எவ்வளவு இருக்கு அப்படினா 12%. In the second sum, if in a stick of chalk carbon is 3 gram, what is the weight of the chalk stick? இப்போ வந்து என்ன கொடுத்திருக்காங்க, அந்த chalk piece ல carbon 3 grams இருந்தது அப்படினா அந்த total chalk stick, ஓகேவா, அந்த chalk stick வந்து அந்த full chalk stick வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணனும். So solution, weight of carbon equal to, புரியுதா, அந்த chalk piece ல கார்பனோட weight எவ்வளவு இருக்குன்னா 3 gram. ஓகே, ஜீன் என்னது gram. So 3 gram இருக்கு. இப்போ அந்த chalk piece உடைய weight என்ன அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணனும். weight of the chalk stick. Okay, so let us assume the weight of the chalk stick be x. ஏன்னா நமக்கு தெரியாது அந்த chalk stick உடைய weight எவ்வளவுன்னு தெரியாது, x. So நம்ம இப்பதான் பார்த்தோம் கார்பன் வந்து அந்த chalk stickல எத்தனை percentage இருக்கு, 12%. அப்படிதானே, இந்த previous sumல பார்த்தோம் 12%. So 12% of chalk stick உடைய weight நமக்கு தெரியாது, so x ன்னு எடுத்துருக்கோம். So இந்த 12% of கார்பன் உடைய weight எவ்வளவுனா 3 gram. Okay, so 12/100 நல்ல 12/100 into x 3 gram. So keep the x in a left side and 3 into இதை reciprocal பண்ணும்போது 100/12 ஆகும். So 3 4s are 12 and 4 ஆல மறுபடியும் இங்க cancellation பண்ணா 25. So 25 gram. Okay, இல்லனா numerator multiply பண்ணி denominatorல நீங்க divide பண்ணிக்கலாம். You get the answer same one. Okay, so the weight of the chalk stick is 25 gram. So 25 gramல 12% of carbon வந்து எவ்வளவு weight, 3 grams. Okay, so next topic is one, the charge given on borrowed money or simple interest. borrowed னா தெரியும் நமக்கு கடன் வாங்குறது. ஓகே, நம்ம பேங்க்லயோ ஃபினான்ஸ் கம்பெனிலயோ என்ன செய்வோம், கடன் வாங்குவாங்க. ஓகேவா, ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம பிரின்சிபல்னு சொல்லணும். அந்த கடன் வாங்குற அமௌண்ட்டை பிரின்சிபல், இல்லாட்டி இன்வெஸ்டடையும் பிரின்சிபல் சொல்லலாம். பிரின்சிபல்னா இதில் தமிழில் என்ன வரும்னா அசல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்வெஸ்டட்னா என்னென்னா நம்ம பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணுவோம், அப்படி தானே, நம்ம பேரண்ட் நிறைய அமௌண்ட் இருக்குன்னா என்ன செய்வாங்க, பேங்க்கில் டெபாசிட் பண்ணுவாங்க. ஸோ சம் இயர்ஸில் தான் போய் என்ன செய்வாங்க, சச் இயர்ஸில் ஒரு 3 years 5 yearsல தான் போய் அந்த அமௌண்ட் எடுப்பாங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு வருஷம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 rupees டெபாசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 10% இன்ட்ரெஸ்ட் வைப்பாங்க. ஒரு அமௌண்ட்டை நம்ம பேங்க்கில் போடும்போது இப்போ 10,000 rupees போட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு 5 yearsக்கு அப்புறமா அந்த 10,000 நம்மளுக்கு கிடைக்காது, தெரியுமா உங்களுக்கு. அந்த 10,000ல என்ன பண்ணுவாங்க, சம் அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த இன்க்ரீஸ் பண்ணுற அமௌண்ட்டு தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த இன்க்ரீஸ் பண்ணுற அமௌண்ட்டை என்னன்னு சொல்லுவாங்க, இன்ட்ரெஸ்ட். ஸோ 10,000 rupees போட்டிருக்காங்க, 10% இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று போடுவாங்க. இன்ட்ரெஸ்ட்னா இந்த இடத்துல என்ன மீனிங்னா வட்டின்னு அர்த்தம். ஸோ அந்த 10,000 rupeesக்கு 10% இன்ட்ரெஸ்ட். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 10% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா 0 கேன்சல். ஸோ ரிமைனிங் என்ன வரும், 10,000. ஸோ ஒவ்வொரு இயரும் என்ன ஆகும்னா 1,000 rupees இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். 10,000 வந்து அடுத்த 1,000 இன்க்ரீஸ் ஆகும், இப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ இது வந்து இன்வெஸ்ட் பண்ணும் போது. இது நம்ம பாரோ பண்ணுறோம், பேங்க்லேருந்து 10,000 rupees நம்ம கடன் வாங்கியிருக்கோம், 10% வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாங்கன்னா வட்டி, சரியா, இன்ட்ரெஸ்ட் என்னது வட்டி பண்ணாங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷம் நம்ம வந்து 1000 ரூபாயும் சேர்த்து கொடுத்துட்டே இருக்கணும். 1000 ரூபாய் கொடுத்துட்டே இருக்கணும். எப்போ வரைக்கும், நம்ம இந்த பிரின்சிபல் அமௌண்ட், இந்த அசல்னு சொல்லணும்னா எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம வாங்கியிருக்கோமோ அது வரை, அந்த இதை நம்ம ரிட்டர்ன் பண்ணுற வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணியிருப்பாங்க, இது பெர் ஆனம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நம்ம பேங்க் வந்து பே பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபினான்ஸ் கம்பெனியோ பேங்க்கில் நம்ம எங்கே வந்து கடன் வாங்குகிறோமோ அந்த இடத்துல வருஷம் என்ன பண்ணுவாங்க, ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டே இருப்பாங்க. எப்போ வரைக்கும் கொடுக்கணும் நம்ம அப்படின்னா, நம்ம அந்த ஃபுல் அமௌண்ட் வாங்கியிருப்போம்ல, பாரோ பண்ணியிருப்போம்ல ஒரு மணி, அந்த மணியை நம்ம ரிட்டர்ன் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஓகேவா, ஸோ அதை பற்றியான இந்த ரிலேட்டடான சம்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா, and first one, principal. The principal is the amount of money borrowed or invested not including any interest or dividends. ஸோ ஒரு அமௌண்ட்டை நம்ம வந்து பாரோ பண்ணுறோம்ல, இப்போ 10,000 பாரோ பண்ணியிருக்கோம், அந்த அமௌண்ட்டை கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா this is the principal. 10,000 rupees நம்ம டெபாசிட் பண்ணியிருக்கோம், that is the invested. ஓகேவா, இன்வெஸ்டட்னா முதலீடுன்னு அர்த்தம். ஸோ இந்த பிஸ்னஸ் மேனில் முதலீடு பண்ணுவாங்க. ஓகே, ஸோ 10,000 rupees is the borrowed money or invested na முதலீடுன்னு அர்த்தம். ஸோ 10,000 rupees என்ன பண்ணியிருப்பாங்க, முதலீடு பண்ணியிருப்பாங்க, பிஸ்னஸ்க்காக முதலீடு பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை என்னன்னு சொல்லணும், பிரின்சிபல். இதில் வந்து எது ஆட் ஆகாது அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட், இந்த
1000 rupeesங்கிறது ஆட் ஆகாது. the 1000 rupees it is the interest, வட்டியோடைய பணம். ஓகேவா? அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் தான் இந்த 1000 rupees. For example, Alex borrows 60,000 from the bank. அலெக்ஸ்ங்கிறவரை என்ன செஞ்சிருக்காரு, 60,000 பேங்க்லேருந்து கடன் வாங்குறாரு. ஸோ த பிரின்சிபல் ஆஃப் த லோன் இஸ் 60,000. ஸோ அந்த அமௌண்ட்டை தான் என்னன்னு சொல்லணும், இட் இஸ் த பிரின்சிபல். ஓகேவா? கடன் வந்து எவ்வளோ வாங்குறாங்களோ அந்த இதை என்னன்னு சொல்லணும், அந்த பாரோடு மணியோ இன்வெஸ்டட் மணியவோ என்னன்னு சொல்லணும்னா பிரின்சிபல் அப்படின்னு சொல்லணும். ஓகே. அண்ட் த இன்ட்ரெஸ்ட்னா என்னென்று, இப்போ நமக்கு கடன் வந்து பேங்க்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த எவ்வளோ கடன் நம்ம வாங்கியிருக்கோமோ அதுக்கு வட்டி போடுவாங்க. ஓகேவா? அந்த வட்டி அமௌண்ட்டை நம்ம கட்டிகிட்டே இருக்கணும். எது வரைக்கும், டில் நம்ம வந்து அந்த பேங்க்கில் அந்த அமௌண்ட்டை நம்ம எவ்வளோ பாரோ பண்ணியிருக்கோமோ அந்த மணியை ரிட்டர்ன் பண்ணுற வரைக்கும் நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ஒவ்வொரு வருஷமும் நம்ம கட்ட வேண்டியிருக்கும். ஒரு வருஷமோ சம் பேங்க்கில் வந்து ஹாஃப் இயர்லி 6 மாதத்துக்கு ஒரு டைம் கட்டுறது, இந்த மாதிரி ஸ்கீம் வச்சுருப்பாங்க. ஓகே. ஸோ இன்ட்ரெஸ்ட் இஸ் த காஸ்ட் ஆஃப் பாரோயிங் மணி வேர் த பாரோயர் பே எ ஃபீ டு த லெண்டர் ஃபார் த லோன். ஸோ நம்ம வந்து இப்போ இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள், அலெக்ஸ் பாரோஸ் 5,000 ஃப்ரம் த பேங்க் அட் ஏ 5% இன்ட்ரெஸ்ட் ரேட் as he has to pay rupees 250 interest in the first year. So 5,000ல 5% எவ்வளோன்னு பார்க்கணும். 5% 5/100 0 cancel. So 5 5 are 25, here 1 0. So 250 rupees அவன் வந்து என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், பே பண்ணிகிட்டே இருக்கணும் ஃபர்ஸ்ட் இயரில். அடுத்த இயரும் 250 rupees பே பண்ணணும். எப்போ வரைக்கும் அப்படின்னா இந்த அமௌண்ட்டை வந்து பேங்க்கில் ரிட்டர்ன் பண்ணுற வரைக்கும் அவர் வந்து கட்டிக்கிட்டே தான் இருக்கணும். தட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். ஓகேவா? அண்ட் எக்ஸாம்பிள் 20. ஸோ இந்த பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம், தட் இஸ் த அமௌண்ட். நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுற போகிறோம், பேங்க்கில் போய் நம்ம பாரோ பண்ணியிருக்க அமௌண்ட்டை போய் ரிட்டர்ன் பண்ணுவோம். அப்போ எப்படி ரிட்டர்ன் பண்ணுவோம், 10,000 rupees நம்ம கடன் வாங்கியிருக்கோன்னா அந்த அமௌண்ட் எத்தனை வருஷம் நம்ம ஒவ்வொரு வருஷமும் வட்டியை வந்து கொடுத்துட்டு இருந்திருப்போம். ஸோ கொடுக்கலன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொரு வருஷத்துக்கு எவ்வளோ அமௌண்ட்டு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இருக்கோ அதையும் சேர்த்து நம்ம பே பண்ணுறது தான் அமௌண்ட். ஓகே. ஸோ அந்த பேங்க்கில் வந்து இன்ட்ரெஸ்ட்டையும் நம்ம பிரின்சிபல்னா என்ன தெரியுதுன்னா அந்த கடன் வாங்கியிருப்போம்ல அந்த அமௌண்ட்டையும் சேர்த்து பே பண்ணுறது தான் என்னது அமௌண்ட். ஓகே. ஸோ அனிதா டேக்ஸ் எ லோன் ஆஃப் ₹5,000 at 15% பெர் இயர். ஒரு வருஷத்துக்கு அந்த 5,000 rupees என்ன செய்கிறா, லோன் வாங்குறா. அதில் 1 இயர்க்கு அவங்க வந்து லோன் எடுத்திருக்கா. ஓகேவா? அந்த லேடி வந்து 5,000, அதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா 15% இன்ட்ரெஸ்ட். ஒரு வருஷத்துக்கு 15% இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, 5,000 rupees வாங்குறாங்க ஆஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது இந்த பர்சன்டேஜ் மாதிரி கொடுக்குறோம்ல அதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே. ஃபைண்ட் தி இன்ட்ரெஸ்ட் ஷி ஹேஸ் டு பே அட் த எண்ட் ஆஃப் 1 year. ஸோ இப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அந்த 1 year முடியும் போது அவங்க எவ்வளோ அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறத கொஸ்டின். ஓகே. சம் பாரோட் இல்லாட்டி பிரின்சிபல், இந்த அமௌண்ட்டை நம்ம வாங்குறோம்ல, லோன் வாங்குறது, ஒரு இதில் கடன் வாங்குறது, இதெல்லாம் என்னன்னு சொல்லணும்னு இருக்கேன், பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு 5,000. ஓகே. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் இந்த பர்சன்டேஜ், இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் வந்து எழுதியிருக்கோம் 15%. இன்ட்ரெஸ்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், இந்த 5,000 rupeesல 15% எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு ஒரு ஆன்சர் வருமா, அதுதான் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். ஓகே. ஸோ 15% ஆஃப் ₹5,000. ஸோ 0 கேன்சல். ஓகே. 20 கேன்சல். ஸோ 15 5 are 75, here 1 0. ஸோ 750 rupees அந்த 1 year எண்ட் ஆகிறதுக்குள்ளே அவள் வந்து எவ்வளோ அமௌண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னா 750. ஸோ 5,000 rupees பேங்க்கில் வாங்கியிருக்கா அப்படின்னா 15% இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க அப்படின்னா அந்த 1 yearல அவள் வந்து இந்த 5,000க்கு எவ்வளவு கட்டியிருக்கணும், அந்த வட்டி எவ்வளோ கட்டியிருக்கோன்னா 750 rupees வந்து பே பண்ணியிருக்கணும். ஓகே. ஸோ ஃபைனலி அவங்க வந்து அந்த எண்ட் ஆஃப் த இயர் அவங்க வந்து இந்த 1 yearல அந்த அமௌண்ட்டை வந்து பேங்க்கில் அந்த லோன் எடுத்திருக்காங்களா அந்த அமௌண்ட்டையும் கொடுக்கணும். அது போக இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் கொடுத்தா தான் அந்த இது முடியும், அது க்ளோஸ்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இவங்க 1 yearலேயே அந்த இதை வந்து மறுபடியும் பேங்க்கில் போய் கட்டியிருந்தாங்க. ஹேஸ் டு பே, ஃபைண்ட் த இன்ட்ரெஸ்ட், சி ஹேஸ் டு பே அட் த எண்ட் ஆஃப் 1 year. ஸோ இவங்க போய் என்ன பண்ணுதாங்க, அந்த லோனை க்ளோஸ் பண்ண போகிறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ அமௌண்ட்டை பேங்க்கு கொடுக்கணும், நம்ம 5,000 rupees பேங்க்லேருந்து வாங்கியிருப்போம், அது போக அந்த 1 yearோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 750. ஸோ இது ரெண்டையும் நம்ம பே பண்ணாதான் அந்த லோன் வந்து க்ளோஸ் ஆகும். ஓகே.
So அதுக்கு formula என்னது amount equal to principal plus interest. Principal amount is 5000 and the 750 for interest. So add these two values, we get the 5750. So 5000 rupees தான் பேங்க்ல கடனா வாங்கினா, ஓகேவா, லோனுக்கு. ஆனால் லோன் போட்டிருக்காங்க, அப்போது 750 rupees-யும் சேர்த்து தான் அவங்க வந்து பேங்க்குக்கு கட்டணும். ஓகே, so note, to find interest for 1 year, take P as the principal and R percentage of the rate of interest per annum. ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு percentage அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதுவும் ஃபார்முலாஸ் தான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க என்னது, R into P by 100, R into P by 100, அதை தான் இங்கே எழுதியிருக்கும். 15%, ஓகேவா, இதான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ R by 100, ஓகே, into P, அதை தான் இங்கே எழுதியிருக்கும். ஓகே, this is the formula for interest, R into P by 100. Here the rate of interest in the sum is a 15%. So 15 by 100 into the principal value is 5000. So cancellation பண்ணால் நம்ம வந்து இன்ட்ரெஸ்டோடைய இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ லிசன் ஸ்டூடெண்ட், ஹியர் த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ரைட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமா இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படிங்கிறத ரைட் பண்ணிக்கோங்க. தென் அமௌண்ட்னா என்ன ரைட் பண்ண அப்புறமா எக்ஸாம்பிள் 20 ரைட் பண்ணுங்க. ஓகே, ஸோ த அமௌண்ட் ஈக்குவல் to find the amount you have to pay at the end of the year by adding the sum borrowed, that means principal and the interest. So amount என்னது, நம்ம பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா எவ்வளோ ரூபாய் வாங்கியிருக்கோமோ, ஓகேவா, எவ்வளோ அமௌண்ட்டு பேங்க்லேருந்து நம்ம லோனுக்காக வாங்கியிருக்கோமோ that amount and plus அந்த இன்ட்ரெஸ்ட் 1 இயருக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து அது அந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோ அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் ஆட் பண்ணுறதா என்னதுன்னா அமௌண்ட். ஓகே, that is the amount equal to principal plus interest. இங்கே அமௌண்ட்டுங்கிற 5000, அந்த இன்ட்ரெஸ்ட் 2500, இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு தான் அந்த அமௌண்ட் பே பண்ணால் மட்டும்தான் அந்த லோன் வந்து என்ன ஆகும், க்ளோஸ் ஆகும். ஓகே, and the next one is the simple interest. ஸோ நம்மளுக்கு வந்து பேங்க்கில் ரெண்டு இது கொடுப்பாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீங்கள் ஹையர் கிளாஸில் போய் படிப்பீங்க. ஹியர் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, so if the amount is borrowed for more than 1 year is calculated for the period of the money is kept for, is this way of calculating interest where principal is not changed is known as the simple interest. As the number of years increase, the interest also increases. ஓகே, இந்த ப்ரீவியஸ் சம்மில் என்ன பார்த்தோம், 1 இயரில் வந்து அவங்க வந்து பே பண்ணிட்டாங்க, 5000 அமௌண்ட்டை வந்து லோனுக்காக எடுத்தாங்க, 15% அந்த இன்ட்ரெஸ்ட். ஓகே, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ 15%, 5000ல் 15% எவ்வளவுன்னு பார்த்தோம், 750. ஸோ இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் போய் பேங்க்கில் வந்து பே பண்ணும்போது என்ன ஆகும், அந்த லோன் க்ளோஸ் ஆயிரும். ஸோ 1 இயரில் அவங்களால கட்ட முடியல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் நெக்ஸ்ட் இயருக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோ அதை சேர்ப்பாங்க. அப்போது நெக்ஸ்ட் இயருக்கு அமௌண்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை சேர்ப்பாங்க. ஃபஸ்ட்டு இப்போ 5000 வாங்கியிருக்காங்க, இந்த லேடி வந்து அந்த 1 இயரில் கட்ட முடியல, அப்போ 1 இயருக்கு எவ்வளவு, 750. நெக்ஸ்ட் இயர்லேயும் எவ்வளோ வரும் இன்ட்ரெஸ்ட்டு, 750. அப்போது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 1500 வரும். ஸோ 5000 அது போக 1500ஐயும் சேர்த்து நம்ம பேங்க்கில் வந்து பே பண்ணால் மட்டும்தான் அந்த லோன் க்ளோஸ் ஆகும். அந்த செகண்ட் இயரும் கட்டலைன்னா தேர்ட் இயருக்கும் இந்த 750 ஆட் ஆகும். அதுக்கப்புறமா அந்த அமௌண்ட் 3 அமௌண்ட், ஓகேவா, 750 + 750 + 750, 3 இயர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவோ அந்த அமௌண்ட்டை எல்லாம் ஆட் பண்ணிப்பாங்க. அது போக எவ்வளோ லோன் வாங்கியிருக்காங்களோ, எவ்வளோ அமௌண்ட் லோன் வாங்கியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டும் சேரும். புரியுதா? திஸ் இஸ் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா தெரியுதா, அவங்க 1 இயரில் பே பண்ண முடியல, அந்த பீரியட் 1 இயர்க்குள்ளே அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் அவங்க பாரோ பண்ணியிருப்பாங்களா அந்த அமௌண்ட்டையும் கட்ட முடியல அப்படின்னா நெக்ஸ்ட் இயரும் என்ன ஆகும், அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு அவங்களுக்கு ஆட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பிரின்சிபல் வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? திஸ் வே ஆஃப் கால்குலேட்டிங் இன்ட்ரெஸ்ட் வேர் பிரின்சிபல் இஸ் நாட் சேஞ்ச் இஸ் நோன் அஸ் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதில் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பிரின்சிபல் சேஞ்ச் ஆகுது. ஆனால் இன்னொன்று சொன்னால காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அது வந்து பிரின்சிபல் அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? அது வந்து நீங்கள் ஹையர் கிளாஸில் போய் படிப்பீங்க. ஓகே, ஸோ இங்கே பிரின்சிபல் அமௌண்ட் சேஞ்ச் ஆகாது. அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு தான் என்ன ஆகும்னா ஒவ்வொரு வருஷமும் ஆட் ஆகிட்டே போகும். எப்போ நீங்கள் பேங்க்கில் போய் மறுபடியும் பே பண்ணுதீங்களோ அது வரைக்கும் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்போது நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ 1 இயரில் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா அந்த 5000க்கு எவ்வளோ அமௌண்ட்டோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டோ அதை மட்டும் சேர்த்து கொடுத்து முடிச்சிடலாம். இது நம்பர் ஆஃப் இயர்ஸ் கூட்டிகிட்டே இருக்கும்போது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு என்ன ஆகிட்டே இருக்கும், கூட்டிகிட்டே இருக்கும். அப்படி தானே? இப்போ 750 1 இயரில் நீங்கள் போய் பே பண்ணிங்கன்னா 750 rupees, அந்த 5000 + 750 rupees மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். இது 1 இயரில் நீங்கள் பே பண்ண முடியல அப்படின்னா என்ன ஆகும், இந்த 750 கூட இன்னொரு 750. ஓகேவா? 750 + 750 எவ்வளோ அமௌண்ட் வரும் உங்களுக்கு?
1500. So 1500 plus 5000. இது ரெண்டையும் சேர்த்து நீங்கள் பே பண்ணணும். செகண்டரியும் கட்ட முடியல அப்படின்னா மறுபடியும் இந்த 1500 கூட மறுபடியும் என்ன ஆகும், ஆட் ஆகும், 750 rupees ஆட் ஆகும். அது போக இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டையும் சேர்த்து நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது நீங்கள் பே பண்ணுறதுக்கு. ஏன்னா கட்ட முடியல அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டும் என்ன ஆயிருக்குன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். தட் இஸ் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வி டினோட் அஸ் ஐ. ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம், ஐ அப்படின்ட்டு டினோட் பண்ணுவோம். ஸோ பி இஸ் வி நோ தட். பிங்கிறது என்னது, பிரின்சிபல். ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். டீம்னா டைம். ஓகே, நம்பர் ஆஃப் இயர்ஸ். டீனா என்னது, நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஓகே, நீங்கள் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்ததுன்னா பிஎன்ஆர் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். PNR by 100 அப்படின்னு கூட. N is a number of years அப்படி கூட எடுத்துக்கலாம். So T denoted by number of years, P is a principal, R is a rate of interest. Okay, இது வந்து formula. Simple interest ஓட formula என்னது, P into T into R by 100. So the example 21, if Manohar pays an interest of rupees 750 for 2 years. So interest amount 2 yearsக்கு interest amount எவ்வளவு அப்படின்னா 750. Okay, on a sum of na here the principal amount. Okay, and find the rate of interest. So rate of interest find out பண்ணனும். That means percentage. Okay va, இந்த 4500 க்கு 2 yearsக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் வந்து 750 பே பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் வட்டி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஆர்னா என்னது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். தட் மீன்ஸ் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்னது, எஸ்ஐன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பி இன்ட்டு டி இன்ட்டு ஆர் பை 100. ஓகே, பி இன்ட்டு டி இன்ட்டு ஆர் பை 100. ஸோ த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இஸ், ஐனா இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு அர்த்தம். ஓகேவா, ஐனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இஸ் 750. 750 is the simple amount, equal to P for the 4500 is the principal amount. Number of years is T. Okay, that is the 2, and the rate of interest is what? So R அப்படி வச்சுக்கோங்க. So by 100. So 100 and the 0 cancel. So in the numerator you have 45 into 2 into R. So keep the R here, and 45 2s are என்ன வரும், 90. இல்லாட்டி 45 into 2 இங்கே நியூமரேட்டரில் இருக்குது, இந்த சைட் கொண்டு போகும்போது டினாமினேட்டரில் சேஞ்ச் ஆயிரும். ஸோ 45 into 2. ஸோ 2ஆல் நம்ம கேன்சலேஷன் பண்ணுதோம். ஸோ வி கெட் 375 45. ஓகேவா, 375 45. அண்ட் மறுபடியும் அகெயின் நம்ம 5ஆல் கேன்சலேஷன் பண்ணும்போது 75 by 9 வருது. ஸோ 75 9ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 8 3 by 9. ஸோ இந்த புரியுதா உங்களுக்கு, 8 3 by 9. So இதை 3 டேபிளில் கேன்சலேஷன் பண்ணலாம். 1 3 is 3, 3 3s are 9. So the finally we get the rate of interest is 8.1/3%. Rate of interest எவ்வளவு, 8.1/3%. ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8.1/3% 2 இயர்ஸ்க்குனா எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு தான் நம்ம கண்டுபிடிப்போம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். இப்போது அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை கொடுத்தாச்சு, பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸும் கொடுத்துட்டாங்க. எத்தனை பர்சன்டேஜ் இருந்தால் இந்த அமௌண்ட்டுக்கு 2 இயர்ஸில் 750 வரும் அப்படிங்கிறதுக்காக தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுதோம். ஸோ இந்த இதில் ஃபார்முலா வந்து கவனிங்க, நம்ம இங்கே ஐங்கிறது உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்ததுன்னா எஸ்ஐன்னு கூட போட்டுக்கலாம். ஓகேவா, தட் இஸ் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா. ஸோ இந்த பி இன்டூ டி பை 100 ஆர் பை 100 ஐன்னு போடுதோம். ஸோ இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு தேவைன்னா இதை இந்த சைட் கொண்டு போயிடும். ஓகேவா, ஸோ ஐ இன்ட்டு 100 பை பி இன்ட்டு டி டினாமினேட்டரில் வந்துடும். ஸோ அந்த ஒரு ஃபார்முலா வச்சு தான் இந்த 3 ஃபார்முலாஸையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ ஆர் புரியுதாம்மா, ஐ ஈக்குவல் டு பி டி ஆர் பை 100. ஸோ மல்டிப்ளைன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ ஐ இன்ட்டு 100 by P into T, that is the rate of interest formula. The T formula என்ன இருக்கும், I into 100 and P into R is the denominator. And we find out P find out பண்ணணும் அப்படின்னா I into 100 divided by T into R. Listen, the only one formula தான், simple interest equal to P into T by R, T into R by 100. So I into T, okay, rate of interest வேணா I into 100 by P into T. இப்போ T வேணும், okay, we find out T அப்படின்னா I into 100 by P into R. And we find out principal, so I into 100 by T into R. So இந்த ஒரு ஃபார்முலாவை தான்
the three formulas are convert பண்ணிருக்கோம். Okay, and the next we for the second method for this same sum for 2 years amount என்ன the 2 years amount, the interest amount is 750. 1 year க்கு என்ன வரும் 2 ஆல டிவைட் பண்ண என்ன வரும் 375. ஓகே, இது வந்து நீங்க மைண்ட்ல கால்குலேட் பண்றதுக்கு இந்த மெத்தட் 2 வந்து ஈஸியா இருக்கும். So 45,000, ஓகேவா, சாரி 4,500 interest paid எவ்வளவு 4,500 க்கு 1 இயர்ல 375. அப்போ 100 ரூபீஸ்க்கு எவ்வளவு அப்படினு பார்க்கணும். ஓகேவா, so 375 by 4,500. 4,500 க்கு 1 இயர்ல எவ்வளவு 375 தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஆமா, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். ஸோ பர்சன்டேஜில் ஏன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜில் தான் கன்வெர்ட் பண்ணோம். ஸோ மல்டிப்ளை பை 100. ஓகே, ஸோ கேன்சலேஷன் பண்ணாலும் இந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ 1 இயர்க்கு எவ்வளோன்னு பார்க்கணும். அந்த பிரின்சிபலை வந்து டினாமினேட்டரில் எழுதுங்க. அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்கிறதுனால 100. ஸோ இந்த மெத்தடும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, and the ninth sum, find the amount to be paid at the end of 3 years in each case. ஸோ நம்ம அமௌண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க 3 years. அந்த டீயோடைய வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க 3 years கொடுத்தாச்சு. பிரின்சிபல் அமௌண்ட் இஸ் 1200. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆரோடைய வேல்யூவும் கொடுத்தாச்சு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் 12%. வி ஃபைண்ட் அவுட் தான் அமௌண்ட்னா என்னது பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் சேரணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் என்னன்னு தெரியாது. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா பண்ணி அதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். தென் த நெக்ஸ்ட் ஒன் தான் அமௌண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ பிரின்சிபல் ஈக்குவல் டு பிரின்சிபல்னா என்னது P ஈக்குவல் டு 1200. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R ஈக்குவல் டு 12%. and the number of years T equal to 3 years. Okay, simple interest formula என்னது P into T into R by 100. So அப்படியே substitute பண்ணுங்க. 1200 into 12 into 3 by 100. Okay, so the cancellation 0 cancellation. 12 12 144 into 3 எவ்வளவு 432. So amount equal to என்ன formula principal plus interest. Principal எவ்வளவு 1200 plus interest amount இப்போ என்ன கிடைச்சது நம்மளுக்கு simple interest amount 432. So 1200 plus 432, we get the 1632. Okay, 1632. The 11th sum, if Meena gives an interest of rupees 45 for 1 year at 9% rate of interest, PA அப்படினா per annum. PA என்ன அர்த்தம் per annum அப்படினா 1 yearக்குன்னு அர்த்தம். 1 yearக்கு ஓகேவா, ஃபார் 1 year 9% இருந்துச்சுன்னா அவங்களோட அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோனா 45 rupees. வாட் இஸ் த சம் ஷி ஹாஸ் borrowed? அப்போ எவ்வளோ ரூபா வந்து அவங்க வந்து கடன் வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகே, ஸோ லிசன், இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இஸ் 45. த டைம் ஆர் நம்பர் ஆஃப் இயர்ஸ் எதுனாலும் எடுத்துக்கலாம். நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ 1 year. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது 9% per annum. ஸோ பிரின்சிபல் ஃபைண்ட் அவுட் பண்ணால் என்ன பண்ணணும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் I ஈக்குவல் டு P TR by 100 அப்படி தானே. இப்போ P வேணா என்ன செய்யணும், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். I into 100 by P R into T. ஓகேவா, R into T இந்த போட்டிருக்கேன்னா P into T by 100னா இதை I into 100 by P into R into T அப்படின்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். லிசன், ஸோ 100 into simple interest amount எவ்வளவு 45 by rate of interest is 9% into number of years என்னதுன்னா 1 year. ஸோ கேன்சலேஷன் பண்ணுங்கள். 9 5 45. ஸோ 5 into 100 எவ்வளவு 500. ஓகேவா, ஸோ த ரெக்யூர்டு சம் இஸ் 500. ஸோ 500 அமௌண்ட்டுக்கு 9% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா 1 இயரில் எவ்வளோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 45 rupees. ஸோ இதை மாதிரி இந்த ஃபார்முலா வச்சு நம்ம வந்து பிரின்சிபல் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, this is the end of the exam chapter 8. இதோட chapter 8 என்ன ஆகுது, complete ஆகுது. This is the 11th sum. Dear students, today's homework page number 172, exercise 8.3, 9th sum, the B1 and the 10th sum. Do your homework properly. Thank you.